உறக்க சொல்லுவோம் உண்மையை. உண்மையை நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயை விரி தரன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எப்படி திறக்கணுமா? விரிவாய் தர. ஆனா நம்ம கீழ்ப்படிய மாட்டோம்ல, நாம தான் கீழ்ப்படிய மாட்டோம்ல. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. அப்போ போ, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. இந்த கடைசி நாள்ல அப்படிதான் இருக்குது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அது அந்த காலம். இந்த காலம் கர்த்தாவே நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. நான் வாயை திறக்க மாட்டேன், முடிஞ்சா நிரப்புங்க, இல்லைன்னா விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இது இந்த காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா கீழ்ப்படியாதவர்களுடைய உலகம். வழிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்படிதான் ஒருத்தன் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வண்டியில ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அப்படி டமால்னு லாரி மேல கொண்டு விட்டுட்டான். விட்டது என்னாச்சுன்னா, வண்டி மோதிச்சு, இவனை மட்டும் தூக்கி எறிஞ்சிருச்சு. தூக்கி எறிஞ்சது நைட்டு 2 மணிக்கு. எத்தனை மணிக்கு? அவன் விழுந்தது நேர போய் ஒரு மரக்கிளையை போய் பிடிச்சிட்டான். என்ன செஞ்சிட்டான்? மரக்கிளையை பிடிச்சிட்டு, ஆண்டவரே என்னை காப்பாத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எப்படியாயிலும் நான் எப்படி மரத்துலேருந்து இறங்க முடியாது, தொங்கிக்கிட்டே இருக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னோன்னே பரத்துலேருந்து ஒரு சத்தம் வருது, உன் கையை விட்டு நான் உன்னை என்ன செஞ்சிடறேன், காப்பாத்துறேன். அவன் சொன்னான், ஆண்டவரே கையை மாத்திரம் என்ன செய்ய மாட்டேன், நான் விடவே மாட்டேன். ஏன்னா கீழே விழுந்தா என்னால் என்ன செய்ய முடியாது, பிழைக்க முடியாது, நான் கையை விட மாட்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்கார், கையை விட்டுரு. இவன் நான் விட மாட்டேன், நீ கையை விட்டுரு, நான் விட மாட்டேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க கூட நேரம் போய் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே விடிய ஆரம்பிச்சிருச்சு. விடிஞ்ச பிறகு பார்க்குறான், அவன் நின்னதுக்கும் தொங்கிட்டு இருந்ததுக்கும் தூரம் 1 அடி தான் இருந்திருக்கு. எவ்வளோ இருந்திருக்குது? 1 அடி தான் இருந்திருக்கு. கீழே விட்டுருந்தா கையாவது வலிக்காம என்ன செஞ்சிருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறது மாத்திரம் கிடையாது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்கிற காலம் போய், கர்த்தாவே நான் சொல்றேன், கேளுங்க இல்லைன்னா விட்டுருங்க, கேளுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயில வந்ததெல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, உன் வாயை என்ன செய், விரிவாய் தர. நான் அதை நிரப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உன்னை நிரப்பி உன்னை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மையை செய்ய விரும்புகிறார். அதில் ஒரு நன்மை என்னன்னா, நான் என் பிள்ளை என்ன செய்யணும், முதலாவது பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பலப்படணும்னு நீங்க விரும்புகிறீங்களா? அதெல்லாம் எதுக்கு பிரதர், ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு நீ அனுப்பிவிட்டா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தயவு செய்து சொல்றேன். கர்த்தர் கொடுக்கிற உன்னத ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியில பலன் அடைகிற ஒரு அபிஷேகம். இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எத்தனை பேருக்கு இந்த பலன், நீங்க உண்மையா சொல்றேன், பரிசுத்த ஆவியில பலன் அடைஞ்சிட்டீங்கன்னா, அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 500 சிங்கம் வந்தா கூட அப்படி தைரியமா நிற்க சொல்லலாம். ஏன்னா அபிஷேகம் பண்ணின கர்த்தர் என்ன செய்கிறார், ஏன் கூட இருக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு ரோமத்தை கூட சிங்கம் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. நான் தைரியமா சொல்ல முடியும். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி கர்த்தருக்குள் இருப்பது உண்மையானால், தேவ சித்தம் இல்லாமல் ஒருவனும் உங்க மேல கை போட முடியாது. தைரியமா சொல்றேன். ஒன்றை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தெரியும். சவுல் ராஜாவாக இருக்கிறான், நல்ல உயரம், நல்ல ஜெய்ஜாண்டிக்கு பிகர். தாவீதை பார்க்கிறான், இவனை உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி எடுத்து ஓங்கி குத்துறான். தாவீது செத்து போயிட்டானா? தாவீது மேல ஈட்டி குத்த முடியல. ஏன்னா அபிஷேகம் பண்ணின கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அபிஷேகம் பண்ணின, ஏங்க ஒருத்தன் ஒரு ராஜா ஒரு யுத்த கலை கற்றவன், நல்ல கம்பீரமானவன். தாவீது இப்படி நிற்கிறான், ஈட்டி எடுத்து என்ன செய்கிறான், உருவ குத்துறான். அவனால குத்த முடியல. காரணம் என்ன தெரியுமா? அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒரு பால சிங்கம் அப்படியே சிம்சன் மேல பாயுது. சிங்கம் அவனை ஒன்றும் பண்ண முடியல. சிங்கத்தை ஆட்டுக்குட்டி மாதிரி என்ன செஞ்சிட்டான், கிழிச்சு போட்டான். அதுதாங்க அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எத்தனையோ முறை கொலை செய்த முடிஞ்சாங்க. கர்த்தருடைய சித்தம் இல்லை. பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறார், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போட முடியாதுயா. கர்த்தர் சொல்றாருங்க, தீங்கு செய்யும்படி ஒருத்தனும் போட. என் அனுமதி இருந்தா என்ன செய்யலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். என் அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது, கை போட முடியாது. அதுதான் இந்த அபிஷேகம். எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகத்தின் பலன் வேணும்? இந்த பரிசுத்த ஆவியின் பலன் வேணும். இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியின் வல்லமை எனக்கு வேணும். அவர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். உன் வாயை திறந்து நீ கூப்பிட விரும்புகிறார். இந்த அபிஷேகத்தினால் உன்னை பலப்படுத்தி ஜெயம் கொடுக்க விரும்புகிறார்.